டெல்லியில் ராகுல் காந்தி கைது. அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை இப்போது தேசிய அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டிவிகே வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில், ராகுல் காந்தி இழுத்துச் செல்லப்பட்டும் தூக்கிச் செல்லப்பட்டும் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதல். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அறிக்கை ராகுல் காந்தி கைது குறித்து மட்டும் பேசவில்லை. நீட் விவகாரத்திலும் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நீட் நடைமுறைக்கு வந்தது முதல் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். அவர்களின் எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது என்று டிவிகே தெரிவித்துள்ளது. அதனால் ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஒரே அறிக்கையில் ராகுல் காந்தி கைது, ஜனநாயக உரிமைகள், மாணவர்களின் எதிர்காலம், நீட் ரத்து, இந்த 4 விஷயங்களையும் இணைத்து தனது அரசியல் நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இப்போது கேள்வி, இந்த அறிக்கை தேசிய அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்குமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் அப்டேட்களுக்கு ரூக் நியூஸை ஃபாலோ செய்யுங்கள்.